கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை தியானத்திற்காக ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் மனைவி உன் வீட்டுரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். ஆம் பிரியமானவர்களே, ஒரு மனைவி திராட்சை கொடியை போல இருக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். திராட்சை கொடி என்கும்போது திராட்சை செடியை கூட அட்டாச் பண்ணியிருக்கும். அதற்கு அப்போன அர்த்தம் என்னவென்றால், ஒரு மனைவி தன்னுடைய கணவரோடு கூட நல்ல ஒரு அட்டாச்மெண்ட்டோடு புரிந்து கொண்டு நாம் நடக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். நீங்கள் ஒரு மனைவியாக இருக்கலாம், ஒரு ஸ்திரீயாக இருக்கலாம். உங்கள் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் கணவரோடு கூட அட்டாச்மெண்ட்டில் இருக்கீங்களா, அல்லது உங்கள் கணவருக்கு விரோதமாக இருக்கீங்களா? வேதத்தில் பார்க்கும்பொழுது எஸ்தர் ராஜாத்தியாக இருக்கலாம், ரூத்தாக இருக்கலாம், ஆபிரகாமுடைய மனைவியாக இருக்கலாம், ஈசாக்குடைய மனைவியாக இருக்கலாம். எல்லாரும் ஸ்திரீகளும் பாருங்கள், எல்லாரோடு கூட நல்ல அட்டாச்மெண்ட்டாக இருந்தாங்க. அதே போல் நாமும் இருப்போம்.